ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் இராக்கெட் சைலஸ் கிரிட்டிக்ஸ் வந்து. ஸோ ஹியர் வி ஆர். லைக் நான் எடிட்டரும் வந்துட்டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கு அப்புறமா முடிவு பண்ண ஒரு விஷயம் தான் இது. லைக் ஃபேஸ் ரிவீல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இந்த ஃப்ளாஷ் நாங்க சீட்டு விளையாடும் போது வட்டச்செயலாளர் வண்டுமுருகன் போன் பண்ணது யாரா? ஓ எல்லாமே இவர்தானா? அப்ப நீங்க எல்லாரும் போங்க போங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. டேய், நீ இருடா, எங்க போற? ஒரு சில்லற வேலை இருக்குங்கய்யா. ஸோ பார்த்தீங்கன்னா யார் இந்த இராக்கெட்? அதாவது கொஞ்சம் டைம் ட்ராவல் பண்ணி போனோம்னா இது ஒரு குட்டி கதையாக ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் வந்துட்டு அப்போ 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்துட்டு எங்கள் வீட்டில் ஒரு செட்டாப் பாக்ஸ், டிவி செட்டாப் பாக்ஸ், அந்த வந்துட்டு ஒரு ஃபீச்சர் இருந்துச்சு. நமக்கு அப்போ படம் பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் மூவிஸ், HBO, மூவிஸ் நவ் அந்த மாதிரி சேனல்லாம் தான் நமக்கு ரொம்ப பரிச்சயமான சேனலாக இருக்கும். அண்ட் செட்டாக வச்சுருப்பாங்க. அது வந்துட்டு இங்கிலீஷ் மூவிஸ் டேக். இங்கிலீஷ் படம் பார்த்தாவது இந்த பாஷையை கத்துக்கலான்னு தேட்டரா அலைஞ்சேன். டேய் இங்கிலீஷ் கத்துக்கவட நம்ம அந்த படத்தெல்லாம் பார்த்தோம். அதில் ஒரு ஃபீச்சர் இருந்துச்சு. அதாவது ஒரு மூவியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அயன் மேன் வச்சுக்கிட்டோங்களேன், அதில் வந்துட்டு அதோடைய டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டிஸ்கிரிப்ஷன்னா ஸ்டோரியோட லைனை வந்துட்டு ஒரு 2 to 3 லைன்ஸில் சொல்லியிருப்பாங்க. எனக்கு அதை வந்துட்டு ஒரு டைரியில் எடுத்து எழுத ஒரு பழக்கம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் நிறைய மூவிஸை நான் பார்த்த படங்களையும் வந்துட்டு அப்போத்துலேருந்தே நான் எழுத வைக்க ஆரம்பித்தேன். அது சும்மா ஹாபியாக தான் வச்சுருந்தேன். ஆனாலும் நமக்கு வந்துட்டு அப்போ பெருசாக மூவிஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கப்புறம் காலேஜ் லைஃப்க்கு வந்தேன். அப்போது நம்ம வந்துட்டு நிறைய ரீஜனல் மூவிஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். பெருசாக அப்போ வந்து சீரீஸும் பார்க்கல, மூவிஸுமே நிறைய மூவிஸ்லாம் பார்க்கல. அப்போ வந்துட்டு இப்போ ஆனஸ்ட் கேபிள்னு ரிவ்யூ பேஜ் வச்சுருக்காரு. அப்போ என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்டாக அறிமுகமாகிறாரு. அவர் தான் எனக்கு வந்துட்டு வேர்ல்டு சினிமாவை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணார். அண்ட் எனக்கு அது பாத்வே அமைச்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறமா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து சீரீஸ், அதுக்கப்புறமா ஆனிமே, அந்த மாதிரி நிறைய வேர்ல்டு பார்த்து என்னை அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அண்ட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்துச்சுங்க. அதாவது கொரோனாவோட ஃபர்ஸ்ட் டே March 2020 அன்னைக்கு ஒரு சின்ன ஐடியா தான். நம்ம நிறைய மூவிஸ் பார்க்குறோம், நிறைய சீரீஸ் அனிமே தான் பார்க்குறோம். ஆனால் நம்ம அதை வந்துட்டு மறந்து போயிடுறோம் ஓவர் டைமில். நம்ம ஜஸ்ட் நேம், இது ஒரு பர்டிகுலர் சீன் ஞாபகம் இருக்கும். ஆனால் அந்த கேஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் வந்துட்டு எனக்கு பெருசாக ஞாபகமே இருக்காது. நான் ஒரு சோம்பேறி வேறுங்களா பார்த்துட்டு அப்படியே மறந்துடுவேன்னு வச்சுக்கோங்க. Because basically I am a சோம்பேறிங்க. அது வந்துட்டு எனக்கு ஞாபகம் வச்சுக்கணுன்ற ஒரு ஆசை வந்துச்சு. அப்போ தான் வந்துட்டு ஒரு ரிவ்யூ பேஜ் இல்லை, ஆக்சுவலாக ஒரு டேட்டா பேஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான்னு தாங்க ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு போஸ்டர் போட்டு அதுக்கப்புறமா யார் நடித்தாங்க, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, அண்ட் அந்த படத்தோட வியூ எப்படி எனக்கு வந்துட்டு ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அது போக போக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய பேக்டாக பார்க்குறப்போ இராக்கெட் சைலஸ் கிரிட்டிக்ஸை வந்துட்டு கொஞ்சம் பெருசாக வளர்த்துருக்கேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபேஸ் ரிவீல் அதை வந்துட்டு அதையுமே ஒரு மைல் ஸ்டோனாக வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் மைல் ஸ்டோனை அட்டைன் பண்ணோன்னா அவர் எங்கம்மா குடிச்சுட்டு ரூமுக்குள்ள டான்ஸ் ஆடுறாரா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இருந்தது பார்த்தீங்கன்னா இராக்கெட் சைலஸ் கிரிட்டிக்ஸ்ன்னு சொல்கிறப்போ என்னடா அது குழந்தைன்னு இருக்க மாதிரி யோசிப்பீங்க. அப்போ இந்த ஜாப்பனீஸ்லாம் ஒன்றா தான் தேடுறாங்களா? யா ஐ திங்க் ஸோ. உனக்கு யார் கொசன்னு பேர் வச்சா? இராக்கெட் சைலஸ் கிரிட்டிக்ஸ்ன்ற பேர் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்துட்டு March 20th அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். அப்ப என் பொண்டாட்டி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. இந்த மாதிரி லாக்டவுன் சொல்லிட்டாங்க, என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிருந்தப்போ நான் ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் மூவிஸ் பார்த்து லைனாக வச்சுருந்தேன். சரி இதெல்லாம் வந்துட்டு எங்கேயாச்சும் நம்ம எழுதி வைப்போம் அப்படின்ற மாதிரி யோசிச்சப்போ தான் இந்த ஐடியா கிடச்சிது. எதுக்கு எழுதி வச்சுக்கிட்டு எல்லாரும் பார்க்குற மாதிரியும் எல்லாருக்கும் அது சஜஷனாக அமையட்டுமே அப்படின்றதுக்காக ஒரு பேஜ் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை வந்துச்சு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நார்மலாக ரிவ்யூ பேஜ் அந்த மாதிரிலாம் வைப்பாங்க. நமக்கு அந்த மாதிரிலாம் யூஸ்வலாக வைக்கிற ஒரு டோனே பிடிக்கல. ஸோ அதனால் ஒரு புது விதமாக ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக வைக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு தான் கிரிட்டிக்ஸ்ன்ற வேர்டை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா அதை வச்சு பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறப்போ நிறைய வேர்ட்ஸ் தான் யோசிச்சு எனக்கு இந்த கிரீக் மித்தாலஜி அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த ஜாய்லஸ் அதாவது ரிவ்யூவர் அப்படிங்கிறத வச்சு கிரீக் மித்தாலஜி வச்சு தேடி பார்க்கலாம் அப்படிங்கிறப்போ ஜாய்லஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை கிடைச்சிது. அதாவது ரொம்ப ஆர்ஷாக கிரிட்டிக் பண்ணுறாங்க. நம்ம ஒன்றும் பெருசாலாம் ஆர்ஷாலாம் பண்ண மாட்டோம். பட் பயப்படாதடா, அடிக்க மாட்டேன், பேரத்தாடா கேட்டேன், அதுக்கேண்டா இத்தனை கும்பிடு போடுற? ஓ உங்களை கும்புறேன்னு நினைப்போ. ஸ்டில் அந்த வேர்ட் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வைப் கொடுத்துச்சு எனக்கு. ஸோ அதை வச்சு ஜாய்லஸை சேர்த்துக்கிட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜாய்லஸும் கிரிட்டிக்ஸும் ஒரே மீனிங் தான். இருந்தாலும் ஜாய்லஸ் கிரிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ 2 டிஃப்ரெண்ட்டான வார்த்தைகளாக இருந்துச்சு. அண்ட் இராக்கெட்டை பற்றி சொல்லணும்னா ஹலோ
இது பிலாசபி கிளாஸ் இல்ல. முதல்ல அந்த 2 வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லு. அது ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸோட நேமை குலுக்கி போட்டு வச்ச ஒரு உட்டாலக்கிளி தான். பட் இப்போதைக்கு ஈராக்கியட் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். கொஞ்சம் கொரியனிஷா ஜாப்பனீஸாக இருக்கும். ஈராக்கியட் ஜைலஸ்டிக்ஸோட டிஸ்கிரிப்ஷனோ இல்லை ரிவ்யூவோட அந்த ஃப்ளோ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு யார் டைரக்ஷன் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். அதுக்கப்புறமா படத்தோட ஸ்டோரி லைன் பற்றி சொல்லுவோம். அதுக்கப்புறமா படத்தோட ஐ பாயிண்ட்ஸ், அதாவது படத்தோட லீட் கேஸ்ட்டை பற்றி பேசுவோம். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், அவங்களோட எமோஷன், அதை எப்படி கேரி பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தில் இருக்கிற அந்த மியூசிக், அதாவது பிஜிஎம் சாங்ஸ், அதை பற்றி தான் பேசுவோம். அதுக்கு அடுத்தது படத்தோட ஃப்ரேம்ஸ், முக்கியமான இம்பேக்ட் ஸ்க்ரீன் மொமெண்ட்ஸ், அதுக்கப்புறமா ஆக்ஷன் சீக்வன்சஸாக இருக்கட்டும், விஷுவலி அப்பீலிங் மொமெண்ட்ஸ், அண்ட் படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி, அண்ட் அவங்களோட அந்த விஎஃப்எக்ஸ் போர்ஷன்ஸ் அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அதை பற்றிலாம் கூட சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஒரு ஓவரால் கொடுப்போம், அதாவது மூவியோட கிறிஸ்ப் ரிவ்யூ அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஓட்டுனதுக்கப்புறமா கிறிஸ்ப் ரிவ்யூ எப்படி இருக்கும், படம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். அண்ட் ஈராக்கியட் ஜைலஸ்டிக்ஸோட ரேட்டிங் சிஸ்டம் எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா 5, 4, 3, 2, 1. ஸோ 5 இஸ் த பிக்கஸ்ட் ரேட்டிங். அண்ட் இதுக்குள்ளேயே நான் நிறைய உடச்சி வச்சிருப்பேன், லைக் 4.1, 4.2, 3.5 அந்த மாதிரி நிறைய போகும். பெருசாக நான் எந்த மூவிக்குமே 5 கொடுத்தது இல்லை. அது ஏன்னு எனக்கு தெரியல, மேபி என்னோட ஈகோவாக இருக்கலாம். தம்பி இந்த மெண்டல் மாதிரி ஏதோ சொன்னீங்களா, அது என்னது? எக்கோவா? சார் வாங்க சார் போலாம். சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க சொல்லுங்க. ஈகோ. ஈகோ. அது ஈகோ பிடிச்ச கதையா? பட் நல்ல மூவிக்கு நான் வந்துட்டு கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். அதுக்கப்புறமா என்னை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதுபடி நான் வந்துட்டு அதுக்கு ரேட்டிங் கொடுப்பேன். பெருசாக இதுக்காக தான் இந்த நம்பர் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நான் இன்னும் யோசிக்கல. மேபி அதை நான் இன்னும் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், எப்படி வந்துட்டு ஒரு மூவியை ரிவ்யூ பண்ணுறது. நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் தான் இல்லை, ரைட்? ஏப்பா நம்மளே கஞ்சி கூட வழி இல்லாம இருக்கான், இதெல்லாம் நமக்கு எதுக்குப்பா? ரொம்ப டயர்டா இருக்கு, பசிக்குது. அந்த சாக்லேட் மில்க் ஷேக்கும் பீட்சா இருந்தா கொடுங்க. ஸோ நம்ம வந்துட்டு வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஈராக்கியட்டோட இன்ட்ரோ வந்துட்டு சுபமாக முடிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய எல்லா சப்போர்ட்டுக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறமா என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். நான் நிறைய மூவிஸ் பார்த்து அதை வந்துட்டு ரிவ்யூவும் பண்ணுவேன். என்னால் முடிஞ்ச ஒரு ஜென்யூன் ரேட்டிங்கை நான் கொடுப்பேன்னு நினைக்கிறேன். என்னோட ஜென்யூன் வியூவை தான் நான் தருவேன்னு நினைக்கிறேன். மேபி அது வந்துட்டு மற்றவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், பட் என்னோட வியூவை நான் வந்துட்டு இங்கே பதிவு பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடியில் கிடைக்கும், லைக் அதாவது நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம் அது மாதிரி. சில மூவிஸில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும். இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு எங்கே கிடைக்கும்னு தெரியும். ஸோ கண்டிப்பாக மூவிஸ், சீரீஸ் அண்ட் அனிமேலாம் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுங்கள். நானும் உங்க கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறேன். மறுபடியும் உங்களை ஒரு ரிவ்யூலிருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஈராக்கியட். டாடா, பை பை பை. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.